இந்த மகா சிவராத்திரி தினத்தில் ஒவ்வொருவருடைய உயிரிலும் உயிராக அன்னை பராசக்தி ஊடுருவி உங்களின் எண்ணங்களையும் உங்களின் செயல்பாட்டுகளையும் துரிதமாக அன்னை பராசக்தி உங்களுடன் இருந்தே உங்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக இந்த இரவை உங்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றால் அன்னை ஆதிபராசக்தி. அகிலம் காக்கும் தாயவள் அன்னை பராசக்தியின் அருள்கருணை பெற்ற அனைவரும் அம்பாளின் நாமங்களை உச்சரித்து, அம்மா பராசக்தியின் நாமத்தை உச்சரித்து, அம்பிகை பராசக்தியின் நாமத்தை உச்சரித்து ஒவ்வொரு நாளும் அவளின் தூய்மையான எண்ணத்தில் இருந்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய இல்லங்களை கோவிலாக மதித்து, கோவிலில் எப்படி பரிசுத்தமாக வைத்திருந்து, கோவிலில் எப்படி நாம் மந்திர உச்சாடனம் செய்து மந்திரங்கள் செய்து மந்திர ஓசையின் மூலமாக மகாசக்தியை பெற்று நாம் எப்படி அதனுடைய பயனை அடைந்து கொள்கின்றோமோ அதேபோல் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீடும் ஆலயமாக எண்ணி ஆலயத்தில் அனுதினம் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி அந்த ஆலயத்தின் உள்ளே அம்பாளின் நாமத்தை உச்சரித்து ஒவ்வொரு நாளும் நீங்களும் புனிதமடைந்து புறசுத்தம் அடைந்து அகசுத்தம் செய்து அன்னை பராசக்தியை வேண்டி நிற்கும் போது வேண்டிய வரந்தனை தந்தருள்வாள் அன்னை பராசக்தி. அனுபவத்தால் கூறிக்கொண்டிருக்கின்றேன். என் அங்கமெல்லாம் குடிகொண்ட தாய் அவள் பராசக்தி. அனைவருடைய அங்கத்திலும் குடிகொண்டிருக்கக்கூடியவள் பராசக்தி. எங்கும் நீக்கமர ஒளி தருபவள் பராசக்தி. உமையவள் பராசக்தி. உலகை ஆள்பவள் பராசக்தி. ஏகாந்தமானவள் பராசக்தி. என்னிலும் குடிகொண்டு உலகில் உள்ள உயிர் ஜீவன்களிலும் குடிகொண்டு எண்ணிலடங்கா உயிர்களுக்குள்ளும் அன்னை பராசக்தி ஊடுருவி உலகத்தை காத்து நிற்கும் தேவி அவள் பராசக்தி. அந்த தேவனாகப்பட்ட ஈஸ்வரனின் மனைவியாக பராசக்தியாக பரஞ்சோதியாக ஜோதிஷ ரூபிணியாக அன்னை மகாசக்தியாக பார்வதி தேவியாக பரஞ்சோதியாக உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கக்கூடிய தாய் அவள் பரஞ்சோதிஷ ரூபிணி அம்பிகை மகமாயி. ஆயிரம் கண்ணுடைய தேவி அதிராமி உமையால் மலைமாறி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.